கடலூர் மாவட்டம் வடலூரை அடுத்த கண்ணுத்தோப்பு பாலம் இருக்கும் பகுதியில் ஏற்பட்ட வாகன நெரிசலால் சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் ஆமை வேகத்தில் நகர்கின்றன. விவரங்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், இந்த அளவிற்கு இந்த குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் வாகனங்கள் அணிவகுக்க என்ன காரணம்? மாற்றுப்பாதை கிடையாதா? காயத்ரி, நாம் பார்த்து கொண்டிருக்க காட்சி என்பது விக்கிரவாண்டி, அதாவது சென்னை விக்கிரவாண்டியில் இருந்துட்டு கும்பகோணம் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை. குறிப்பாக சென்னையிலிருந்து விக்கிரவாண்டி, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி, நெய்வேலி, வடலூர், கும்பகோணம் செல்லக்கூடிய இந்த சாலையில் தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வடலூர் டு நெய்வேலி அந்த இடைப்பட்ட பகுதியில் ஆபத்தானம் என்ற பகுதியில் கண்ணுத்தோப்பு பாலம் என்று உள்ளது. இந்த பாலம் பழுதடைந்துள்ளதால் ஒரு வழிப்பாதையாகவே தற்போது இந்த பாலம் என்பது பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறது. குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாக சென்னை டு விக்கிரவாண்டி டு கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் என்பது சாலை விரிவாக்க பணியாக நடைபெற்றிருக்கிறது. கடந்த 2012ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட சாலை விரிவாக்க பணி ஆமை வேகத்தில் இதுவரை 50% மட்டுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தற்போது இந்த கண்ணுத்தோப்பு பாலம் மட்டுமே 100 ஆண்டுகள் கடந்த பாலமாக அந்த பகுதியில் இயங்கி இருக்கிறது. இதனால் தற்போது பாலம் முழுமையாக சேதமடைந்திருக்கிறது என்று குறிப்பிடலாம். ஏனென்றால் ஆபத்தான நிலையில் தான் வாகனங்கள் அந்த பாலத்தினை கடந்து செல்கின்றன. இதுவரை 100க்கும் மேற்பட்ட விபத்துகள் என்பது, உயிர் பலி என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் உடனடியாக இந்த பாலத்தினை மாற்றி உடனடியாக புதிய பாலம் கட்ட வேண்டும் என வருடம் இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். ஆனால் இதுவரை இந்த சாலை விரிவாக்க பணியின் போது மக்கள் அன்றாட தேவையாக பயன்படுத்தக்கூடிய இந்த பாலத்தினை இடித்துவிட்டு புதிய பாலத்தினை கட்ட முழுமையான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்பதே ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இன்றைய தினம் அந்த பகுதியில் ஒரு கோவிலின் கும்பாபிஷேகம் என்பது நடைபெற்றதால் அதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்பதற்காக வாகனங்கள் வந்து கொண்டிருந்தனர். இந்த சூழ்நிலையில் தற்போது அந்த வழியாக செல்லக்கூடிய கும்பகோணம் பேருந்துகளும் தற்போது கார்களும் தற்போது 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு அணிவகுத்து நிற்கின்றன. இதனால் கடுமையான போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது போக்குவரத்து காவலர்கள் வருகை தந்து ஒரு கரையில் நின்று கொண்டு மற்றொரு புறமாக மாற்றி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு வழி பாதை மட்டுமே தான் தற்போது இருக்கிறது. இந்த பாலத்தினை நம்பிதான் சென்னையிலிருந்து கும்பகோணம் செல்வரும், கும்பகோணத்திலிருந்து சென்னை செல்வரும் பயன்படுத்தக்கூடிய நிலை இருக்கிறது. காயத்ரி, நன்றி பிரேம், விவரங்களை வழங்கியமைக்காக.